இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் அறியாதவர், ஒரு பாவத்தையும் பார்க்காதவர். ஆனால் குற்றங்களையும் பாவங்களையும் நம்ம மேல இருக்கிறத அவர் சுமந்து கொண்டார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் சுமந்து கொண்ட காரியம் நாம அவரை போல உத்தமமாகவும் நீதியாகவும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய பெரிதான நோக்கமாக இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எப்படிப்பட்டவர்கள் மேலே பிரியமாக இருக்கிறார் என்றால், நீதி உள்ளவர்கள் மேலே, நீதியை பின்பற்றுகிறவர்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பாவத்திற்கோ துன்மார்க்கமான காரியங்களுக்கோ நாம் போகாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் நம்ம கை கொண்டவர்களாய் நாம் நடக்க வேண்டும். இன்னொரு வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய நீதியின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கண்மலையின் வெடிப்பாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்புறம் தேவனுக்குரிய நன்மையானது எதுவாகிலும் இருந்தாலும் அது நீதிமான்களுக்கு செய்யப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். நாமளும் நீதியில் நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகம் நம்ம நோக்கி பார்க்கும். கர்த்தர் நம்மளை திரும்பி பார்ப்பார். கர்த்தர் நமக்கு உண்டானதை செய்வார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அநேக தேவ மனுஷர்கள் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் அவர்களை எப்படி ஆசிர்வதித்தார், எப்படி அவர்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்காக மனம் திரும்பி வந்தவர்களை எப்படி அவர் ஆசிர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொர்நேலியு தேவன் ஆசிர்வதித்திருக்கிறாரு. பவுலை தேவன் மாற்றி தேவனுக்கென்று நடத்தி இருக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வேதத்தில் எத்தனையோ சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நாமளும் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய முகம் ஒரு நாள் நமக்கு மறைக்கப்படாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகம் நம்மில் பிரகாசமாக இருக்கும். நமக்கு உண்டானதை ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நீதியின்படி நாம் வாழும்பொழுது, அவருடைய கண்மலையின் வெடிப்பில் நாம் இருக்கிறோம் என்று உணர்ந்து நாம் வாழும்போது நமக்கு உண்டான எல்லா பாதுகாப்பும் சுகமும் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.